ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விரைவில் மேலும் விரிவுபடுத்த உள்ளதாக இதற்கான கணக்கெடுப்பு மீண்டும் நடந்து வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. இந்த தகவல் சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது மகளிர் உதவித்தொகை பெறுவதற்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு கேன்சல் ஆகிருந்தாக்கா, அப்படி இல்லைனாக்கா அப்ளை பண்ணாமல் விட்டுருந்தாக்கா இந்த வாய்ப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்த உள்ளதாக இதற்கான கணக்கெடுப்பு மீண்டும் நடந்து வருகிறது. லோக்சபா தேர்தல் அடுத்த மாதம் உள்ளதால் அதற்கு பின்பாக கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரியில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டன. இந்த நிலையில் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கான ஆணையம் வெளியிடப்பட்டுள்ளது. அதேபோல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் 90% மகளிருக்கு உரிமை தொகை சேர்ந்து விட்டது என்றும், தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினரும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தேர்தலுக்கு பின் இவர்களுக்கு பணம் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளும் பணம் அளிக்கப்பட்டு வருது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர 11.8 லட்சம் பேர் மறு விண்ணப்பம் செய்துள்ளனர். அக்டோபர் இறுதி வரை இவர்கள் மனு கொடுத்தனர். இப்பொழுது 1.7 கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது. தேர்தலுக்கு பின் மேலும் சிலருக்கு இந்த திட்டத்தில் பணம் வழங்கப்பட வாய்ப்புள்ளது. தேர்தலுக்கு பின் புதிதாக விண்ணப்பங்கள் பெறப்பட உள்ளன. எனவே முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில், குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அவர்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் 12,000 உரிமை தொகை வழங்கும் திட்டம் மகளிர் கலைஞர் உரிமை தொகை திட்டமானது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி, வாழ்க்கை தரத்தை உயர்த்தி, சமூகத்தில் அவர்களுக்கு சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் உரிய நோக்கம் கொண்டது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைந்து கொள்ள 1,63,00,000 விண்ணப்பங்கள் அரசு பெறப்பட்ட நிலையில் அவற்றில் தகுதியான 1,06,50,000 விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது. இப்போது 1,07,50,000 விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. 105 மறுவாழ்வு முகாம்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 19,487 குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே முகாம்களில் உள்ள குடும்ப தலைவருக்கு ரூபாய் 1,500, ஏனைய நபர்களுக்கு 1000, குழந்தைகளுக்கு ரூபாய் 750 மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருது. அதில் கூடுதலாக இப்போது இந்த தொகையும் வழங்கப்படுது. சமீபத்தில் கூட இது தொடர்பான பிரச்சாரத்தில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 1 கோடி பேருக்கு இந்த திட்டத்தில் கொடுக்க வேண்டும். 1.60 கோடி பேர் விண்ணப்பம் செய்தனர். 1.16 கோடி பேருக்கு இப்போது கொடுக்கிறோம். இதில் பணம் கொடுக்கப்படாமல் போன மற்றவர்களுக்கும் 2-3 மாதங்களில் கொடுப்போம். இப்போது தேர்தல் என்பதால் கடினம், ஆனால் கண்டிப்பாக தேர்தல் முடிந்ததும் பணம் கொடுப்போம், கவலை வேண்டாம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். ஸோ இந்த அறிவிப்பு மூலம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 2-3 மாதங்களில் அனைத்து மகளிர்களுக்கும் இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட இருக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா மறுவாழ்வு முகாம்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த உரிமை தொகை திட்டம் எலிஜிபிலிட்டியாக அவங்களுக்கும் விரிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருந்தாலும் நீங்கள் மீண்டும் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வழங்க போகிறாங்க. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதும் இதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்றத உதயநிதி ஸ்டாலின் ஒரு உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா மகளிருக்கு உண்மையுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டமாக இருக்குது. இந்த திட்டம் மீண்டும் வந்தாக்கா நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா மாட்டீங்களா? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.